நட்டல்லா ஹேசல்நட் ப்ரௌனி அப்படின்னு சொல்லலாம், ஃபெரரோ ரோச்சர் ப்ரௌனி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் டேஸ்ட்லேயே இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஹேசல்நட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நட்டல்லாவை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். ரோஸ்ட் பண்ண ஹேசல்நட்டை சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பவுலில் 3 முட்டை, சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு இன்னொரு பவுலில் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெல்ட் பண்ண பட்டரையும் சாக்லேட்டையும் பீட் பண்ணி வச்ச எக்கில் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மைதா, கொக்கோ பவுடர், உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆன பிறகு இதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னில் வந்து ஹாஃப் பேட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நட்டல் அது நல்லா செட் ஆகிடுச்சு. அந்த நட்டலாவை அந்த ப்ரௌனி பேட்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே சாப் பண்ண ஹேசல்நட் சேர்த்துட்டு மீதி உள்ள பேட்டரை அதுக்கு மேலே ஊற்றிட்டு இப்போ 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். இந்த கிரிங்கிள் டாப்போட பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. இது நல்லா ஆறின பிறகு கட் பண்ணி பாருங்கள். உள்ள அந்த நட்டல்லா வச்சோம்ல அந்த இடம்லாம் நல்லா ஃபஜ்ஜியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நட்டல்லா ட்ரிசில் பண்ணி கொஞ்சமாக ஹேசல்நட் தேன் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.